இப்போ குழந்தை பிறப்புக்கு வேறு ஏதாவது ஜோதிட ரீதியா காரணங்கள், தடைகள் இது இருக்கு அப்படின்னு சொன்னா, வேற என்னென்ன தடைகள் வரும்? தாய் மாமே எக்கன்ஸ்டா அது ஒரு ஆப்போசிட்டா இருக்காரு. ரொம்ப ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. மாமனுக்கு இவங்களுக்கு சண்டைனா அந்த வம்சத்தில் ஒருத்தர் குழந்தை வர்றதுல ஒரு தடை. சில பேருக்கு பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காத்து குணம் இருக்குது அதனால குழந்தை வரல. இது வயிற்றுல கட்டி இருக்குது அதனால குழந்தை வரல. அதே வேளை இந்த செய்வனை யாரை வச்சுட்டாங்க அதனால வரல. இப்படியெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. பிறகு அவங்க ஜாத ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற பாருங்க. அவங்க வம்சத்தில் ஒருத்தர் இவங்க சின்ன பாட்டப்ப பெரிய பாட்டப்ப ஒருத்தர் சன்னியாசியா போயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் ஆயிடும் வேண்டாம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியுமா? 5ஆம் பாவகத்தில் தீய கிரகங்களோட புதன் சம்பந்தப்பட்டால் ஒரு தடவை அவசன், மறுபடியும் அவசன், மறுபடியும் அவசன் ஆகுது. இப்படி ஆகி ஒரே நாள்ல 5 சிவனுடைய ஆலயத்துக்கு போகணும். அதே வகையில ஒரே நாள்ல 4 அம்மனுடைய ஆலயத்துக்கு போகணும். இதுக்கு என்ன காரணம் சார்? 2 வருஷம் பிறக்கல, 3 வருஷம் பிறக்கல, இவங்களுக்கு தான் ராஜ்ய குழந்தைய வரும். கடவுளை வணங்கி நான் கும்பிட்டுத்தான் நீ பிறந்தேன், வரமா வரம் இருந்து பிறந்தேன், தவமா தவம் இருந்து பிறந்தேன், குழந்தையே இல்லாம எனக்கு 10 வருஷம் கிடைச்சேன்னு சொல்றாங்க இல்லையா? இது எல்லாம் லேட்டா குழந்தை கிடைக்கிறதுலயே ஒரு யோகம் இருக்கு. ஒரு குடத்தை இறைவன் அந்த குழந்தைக்கு அந்த தாயினுடைய வயிற்றுல தரணும். அந்த குழந்தை தங்குவதற்கு ஒரு குடம் இறைவன் தரணும். அதுக்கு பேர் பனிக்குடை. இதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம்? ஆமா, இது ஒண்ணு இல்லைங்க. 9 நவகிரகம் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நாம போய் சாமி கும்பிட்டா இந்த உலகமே அந்த கோவிலில் இருப்பதாக ஒரு 8 தாமரை வாங்கி போய் தாமரையை இவரே விரிச்சு இறைவனுக்கு கொடுத்து சாமி கும்பிட்டு வந்தாருன்னா அவங்களுக்கு இந்த கரு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர்ல இருந்து தமிழ் மாநில பாரம்பரிய திருவள்ளுவர் குல ஜோதிட சங்க பேராசிரியர் தலைவர் திரு KV ரவிச்சந்திரா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ குழந்தை பிறப்புக்கு வேறு ஏதாவது ஜோதிட ரீதியா காரணங்கள், தடைகள் இது இருக்கு அப்படின்னு சொன்னா வேறு என்னென்ன தடைகள் வரும்? பாருங்க, தடை நிறைய தடைகள் இருக்குது. முதல் தோஷம் முன்னோர்கள் தான் குழந்தை கொடுக்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். அந்த முன்னோர்கள் தோஷம் இருந்தால் தடை வரும். குலதெய்வ சாபம் இருந்தால் தடை வரும். தாய் மாமன் வகையிலிருந்து தடை வரும். தாய் மாமன் ஜாமிடம். அப்ப தாய் மாமன் வகையிலிருந்து ஒரு தடை வரும். இப்போ இவங்களுக்கு தாய் மாமே எக்கன்ஸ்டா அது ஒரு ஆப்போசிட்டா இருக்காரு. ரொம்ப ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. மாமனுக்கு இவங்களுக்கு சண்டைனா அந்த வம்சத்தில் ஒருத்தர் குழந்தை வர்றதுல ஒரு தடை வரும். இப்போ மாமன் சரியில்லை, அப்ப நான் சண்டை கட்டாம என்ன பண்றது? அதெல்லாம் வேற. அப்ப மாமனுக்கு இவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்ததுனால் இங்கே குழந்தை கிடைக்கவில்லை என்றால் அதுக்கு என்ன தீர்வுங்கிறத அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். பொதுவாக நம்ம சொல்றது சரியா வராது. இது தடை வரும். இது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தீய சக்திகளாலும் தடை வரும். இப்போது புதுசாக கல்யாணம் ஆகிடுச்சு, கொஞ்ச நாள் குழந்தை இல்லை அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சில காலதாமதமாகி அதுக்கப்புறமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. சில பேருக்கு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். அது எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு கூட தயங்குவாங்க. செய்வினை பாதிப்பு ஏற்பட்டதுனால கூட குழந்தைகள் தடை இருக்குமா? குழந்தை பிறக்கிறதுல தடை இருக்குமா அப்படிங்கிறது? கண்டிப்பாக அது நல்ல கேள்வி. நிறைய பேர் இந்த ஒரு குழப்பம் நிறைய வச்சுருக்காங்க. அது உண்மைதான். நான் செய்வேனேன்னு சொல்ல மாட்டேன். அதை நான் செய்வேனேங்கிறத நான் சொல்கிறதில்ல. ஒரு தீய சக்தியாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு தீய சக்தி வேலை செய்யுது அப்படிங்கிறது. அதன் மூலமா தடை ஏற்படுமா? கட்டாயம். சில பேருக்கு பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காத்து குணம் இருக்குது அதனால குழந்தை வரல. இது வயிற்றுல கட்டி இருக்குது அதனால குழந்தை வரல. அதே வேளை இந்த செய்வனை யாரை வச்சுட்டாங்க அதனால வரல. இப்படியெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. பிறகு அவங்க ஜாத ரீதியாக அந்த இடத்துல ஒரு தீய கிரகங்களுடைய நிலை 5ஆம் பாவத்தில் இருந்தாலே நல்லாவே தெளிவாகவே தெரியும். பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற பாருங்க. அவங்க வம்சத்தில் ஒருத்தர் இருக்கும். அவங்க வெறிப்ப சித்தப்பா மாமன் யாரோ ஒருத்தர் கட்டாயம் இருக்கும். தவறுனவங்க இருப்பாங்க, வந்தவங்க இருப்பாங்க. அதை பற்றி இன்னும் உங்களுக்கு நான் நிறைய கருத்து சொல்லணும். அப்போ அந்த இடத்துல தீய சக்தி எங்கே சாடிக்குன்னு அதை பார்த்துக்கலாம். 2வது மாமன் வீட்டில் ஒரு வாரிசு இல்லாமல் இருக்கும். தாய்மாமன் வீட்டில் வாரிசு இல்லாமல் இருக்கும். வாரிசுனா 2 பையன், 2 பிள்ளையா இருக்குது.
அது பையன் இல்லாமல் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. இல்லைன்னா குழந்தைய தாய் மாமனுக்கு இல்லாமல் இருக்கும். அல்லது 2 மாமன் 3 மாமன் இருப்பா, ஒரு மாமனுக்கு வாழ்க்கையே இல்லாமல் ஏதோ ஒரு மாமன் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சில பேர் கல்யாணம் ஆகாம இருப்பாங்க. அல்லது இவங்க சின்ன பாட்டப்ப பெரிய பாட்டப்ப ஒருத்தர் சன்னியாசியா போயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் இந்த 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 குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கான காரணங்கள். ஆமா பாருங்க, குழந்தை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா 2 பேருக்கு ஜாதகம் பேசணும். கணவன் மனைவி அதுலயே நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கல. அது ரைட்டு, குழந்தை அவங்களுக்கு பிறந்ததுக்கு முன்னாடி தான் இது பண்ணுவாங்க. முறையா கருத்தரித்தாலே அவங்களுக்கு குழந்தை ஆயிடுச்சு உண்டுன்னு பொருள். ஆனால் அது ஆவாசன் ஆயிடுது. அப்போ அவங்களுக்கு என்னன்னா எனக்கு குழந்தை வரலைன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் கிரக ரீதியா சாஸ்திரம் என்ன சொல், கருத்தரித்தாலே இது ஒரு குழந்தை. அப்போ அவங்க குழந்தை உடையவங்க. அந்த பெண் வந்து ஒரு மலடுன்னு சொல்றதோ குழந்தை இல்லாத பெண்ணுன்னு சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது. குழந்தை உள்ள பெண்ணு தான். அப்ப அந்த பெண் குழந்தை கொடுக்க தகுதியான பெண் தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க சொல்றீங்க, சாரி குறுக்கிட்டதுக்கு, இப்போ அபார்ஷன் ஆகுது அப்படி, அதையும் வந்து நம்ம ஜாதக முறையில ஜோதிடத்தினால கண்டுபிடிக்க முடியும். கட்டாயமா இந்த டைம்க்கு இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிடும் வேண்டாம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, இரட்டை புதன்கிறது 2 குறிக்கும். இரட்டைத்தன்மை குறிக்கும். ஒரு விஷயத்தை 2 தடவை செய்யறது குறிக்கும். இப்போ 5ஆம் பாவகத்தில் தீய கிரகங்களோட புதன் சம்பந்தப்பட்டால் ஒரு தடவை அவசன், மறுபடியும் அவசன், மறுபடியும் அவசன் ஆகுது. இப்படி ஆகி அதுக்கு முன்னாடி குழந்தை கொடுக்கும். அதே வேளை அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை வந்துருச்சுன்னா இன்னொரு குழந்தையும் ஆண் குழந்தை பிறக்கும். 2 குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும். ஒரு பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குதுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடும் பூர்வீகத்தில் இருக்கும். 2 வீடு இருக்கும் வச்சுக்கல. அவருக்கு இரட்டைத்தன்மையில வரும். அதே மாதிரிதான் ராகு ஏதம். ஒரு ராகு ஏதும் இரட்டைத்தன்மையை குறிக்கும். அப்ப ராகு ஏது சம்பந்தப்படும் போது அவாசன் ஒரு தடவை ஆகுதுன்னா இன்னொரு தடவை ஆகும். அப்ப ஜாதகத்தை நான் எங்கிட்ட கொடுக்குற போதே நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன், எனக்கு உங்களுக்கு கருத்தரிச்சு ஏதாச்சும் அவாசன் ஆச்சா? ஆமா. எத்தனை தடவை ஆச்சு? 2 தடவை ஆச்சு. ரைட்டு, உனக்கு குழந்தை கிடைக்கு, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க சொல்லிடுவோம். ஏன்னா 2 தடவை ஆயிடுச்சு. இங்க அந்த பாயிண்ட் முடிஞ்சது. அப்புறம் போய் எனக்கு போய் இது என்னன்னு எனக்கு நான் ஐவிஎஃப் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் போய் நீங்கள் உங்களுடைய பணிகளை சிறப்பாக இருங்க, கணவன் மனைவி நல்லா அன்னுணியமாக இருங்க, மன சந்தோஷமாக இருங்க, தேவையில்லாத மன உளைச்சல் இருக்காதீங்க, வேலை 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 வேலைன்ட்டு நீங்கள் போயிட்டு உங்களை நீங்கள் பார்க்காம விட்டுறாதீங்க. உங்களுடைய வயசு காலம் சூழ்நிலை எல்லாம் புரிந்து நீங்கள் நடந்துக்குங்க. இதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இதுக்கு மேலே சொல்கிறது முறையாக. அப்போ நம்ம இதை ஒரு பக்குவமாக நம்ம சொல்லி விட்டுருவோம். கண்டிப்பாக. இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஜாதக ரீதியாக பார்த்து ஒருத்தவங்க வந்து இந்த இவ்வளோ அபார்ஷனை தாண்டி குழந்தை பிறந்து அதுக்கப்புறமா எல்லாமே ஓகே தான். கண்டிப்பாக. இப்போ ஜோதிடராக இருக்கிறதுனால இந்த கேள்வி நிறைய பேர் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கால் பண்ணி, சார் இந்த மாதிரி தேதி குறித்து கொடுங்க குழந்தை பிறப்புக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல கிரக சேர்க்கையில் இருக்கும்போது அவங்க குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும், அதுக்கான ஒரு டேட் குறித்து கொடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக. இப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவதுங்க, இது உண்மைதான். இப்போ முதல்ல என்னென்னா, தேதி நாங்கள் குறித்து கொடுக்கறதுங்கிறது ஒரு குழந்தை பிறப்புக்கு தேதி குறிக்கணும்னா அது ரொம்ப படித்த தெளிவான மனிதனாக இருக்கணும். அந்த காலத்திலேயே ராவணனுக்கு குழந்தை பிறப்பதற்கு தேதி குறிச்சாங்க, ஜோசியர்தான் குறிச்சாங்க. அவரே ஒரு பெரிய ராவணையே ஈஸ்வர பெற்ற விக்னேஸ்வரன், ஜனீஸ்வரன், சபரேஸ்வரர், இப்படி அதில் வந்து குறிப்பாக வந்து ஈஸ்வர பெற்றம் படித்த நந்தீஸ்வர, அந்த வகையில் அவரு வந்து யாருங்க ஈஸ்வர பெற்றம் பெற்றவர் ராவணன். சாதாரண ஆள் அல்ல. அவரோட மகனுக்கு வந்துட்டு அவருமே அந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டோம். 50 கிரகங்களையுமே வந்துட்டு ஒரே கோட்ல நிக்க வச்சு அவரோட குழந்தை பிறப்ப பண்ணாங்களே. அப்ப வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணனது அந்த காலத்துல ராவணனே அதை பண்ணிருக்காரு. அப்போ தேதி குறிக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனால் தேதி குறிச்சது ஜோதிடரா இருக்கலாம். நீ குறிச்ச இந்த தேதியிலேயே உனக்கு பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னதாரு சனி பகவான். ஆமா, சனி பகவான் தான் அங்க பிரச்சனை பண்றாரு. கண்டிப்பா பண்ணி அங்க ஒரு மாந்திங்கிற ஒண்ணு உருவாக்கி தூக்கி போட்டு வெளியே அந்த கட்டத்துல சிறையில வச்சிருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இருந்து விடுபட்டு வெளியே வந்து அங்க ஒரு கிரகத்தை உபக்கோளை உருவாக்கி அவருக்கு பிரச்சனை பண்ணிடுறாரு. அப்போ அதுக்கு தான் நாங்க இங்க என்ன சொல்றோம்னா, அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடம்ங்கிறதுல விஷயத்தில் நாங்கள் நாள் குறிக்கிறோமே தவிர, நாள் குறித்து கொடுக்குறோமே தவிர, இந்த நாளை இறைவன் குறித்தது தானே மெய்ப்பொருளை தவிர
அது இல்லாமல் நாங்கள் குறிச்சிட்டோம்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்க, ஒரு ஆடி மாதம்னு வைங்களேன். ஆடி மாதத்தில் கடகத்தில் தான் சூரியன் இருக்குது. அந்த சூரியனை தூக்கி வேற வைக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ இது வருஷ கிரகம்னு ஒன்று இருக்கும். அந்த வருஷ கிரகத்தை நாங்கள் மாற்ற முடியாது. இங்கே நாள் குறிக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் ஜோசியர் என்ன நினைக்கிறாங்கன்னா, செவ்வாய் தோஷம் இல்லாமல், ராகு தோஷம் இல்லாமல், அந்த காலத்தில் ஒரு 7 சனி இல்லாமல், இப்படி ஒரு நாளை குறிக்கிறோம்னு நினச்சி குறித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை அதல்ல. நீ இப்படித்தான் பிறக்கணும், இந்த நேரத்துல தான் பிறக்கணும், இந்த நொடியில தான் நீ வரணும்னு அதுக்கு நீங்க தான் கணிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் இறைவன் செஞ்ச வேலை. அங்க ஒரு சின்ன வேலைக்காரரை தவிர உண்மையா ஜோதிடர்கள் வகையில அப்படி சொல்ல முடியாது. பாருங்க, 8 தாமரை இலை, 8 தாமரை இலைய வைக்கிறோம். வச்சு ஒரு ஊசி குத்துறோம். குத்தனா இந்த ஊசி குத்தன நேரத்துக்கு இன்னொரு தாமரை இலையில ஊசி குத்துற நேரத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் வரும் டயம்? அந்த டயத்தில் ஒரு குழந்தை பிறகுது. இது எங்கே நம்ம கணக்கு போட்டோம்? காலையில் 10 to சிஸ்டேரியனுக்கு எழுதி கொடுக்கறது. நானுமே நீங்கள் மாறையின குறையெல்லாம் சொல்கிறேன். நானுமே என்கிட்ட வந்து கேட்குற போது நான் என்ன எழுதி கொடுப்பேன்? காலையில் 10 to 10:30 சிஸ்டேரியன் பண்ணிக்கங்க, இந்த நேரம் நல்ல நேரம். ஆனால் இங்கே கணக்கு என்ன சொல்லுது? ஜோதிட புள்ளியல் கணக்குனா 8 தாமரை இலையை ஒன்றாக அடுக்கி மேலிருந்து ஒரு ஊசி குத்துகின்ற பொழுது ஒரு இலையிலிருந்து இன்னொரு இலைக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையினுடைய குணாதிசயம் மாறுகிறதுங்கிறாங்க. ஒரு க்ஷணத்துல பிறக்குது. அப்ப எப்படி குறிக்க முடியும்? ஆக இதை குறிப்பவன் இறைவன் தானே தவிர எந்த ஜோதிடரும் அப்படி இல்லை. புரியுதுங்களா? ஒருவேளை இவருக்கு நாங்கள் அது அப்படி எங்கிட்ட நீங்கள் நாள் குறித்து கொடுத்தீங்க, ரொம்ப ஏராளமான பேர் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு பரிசு பொருள் நிறைய கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஆனால் நான் அவர்களிடத்திலேயே திருப்பி சொல்லக்கூடியது அது பொய். அது குறித்தது இறைவன். அதுக்கு ஒரு வேலைக்காரனா நான் இருந்திருக்கலாமே தவிர என்னுடைய நிலை அல்ல அப்படிங்கிறது தான் அது உண்மையான கருத்து. கண்டிப்பாக சார், உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய பேருக்கு சொல்லுவாங்களே, இந்த மாதிரியான டைமில் பிறக்கும்பொழுது குழந்தை ஒரு ராஜயோகத்தை வச்சு இந்த குழந்தை பிறந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அதெல்லாம் இருக்குங்களா? கண்டிப்பாக. நீங்கள் பாருங்கள், இந்த ராஜயோக குழந்தையே புத்திர ஸ்தானம் ரொம்ப தடையாகி வருது பாருங்க. 2 வருஷம் பிறக்கல, 3 வருஷம் பிறக்கல, இவங்களுக்கு தான் ராஜயோக குழந்தையே வரும். அப்படிங்களா? கண்டிப்பாக. என்ன காரணம்னா, இவங்க பல ஆலயங்கள் அதை சொல்லுவாங்க, நீயே புண்ணியத்தில் பிறந்தேப்பா, எனக்கு குழந்தையே எல்லாம் இருந்துச்சு, முருகன்கிட்ட போய் நான் வேண்டி சாமி கும்பிட்டு, முருகன்கிட்ட சஷ்டி விரதம் இருந்து சாமி கும்பிட்டு சிவபெருமானை வணங்கி கடவுளை வணங்கி நான் கும்பிட்டுத்தான் நீ பிறந்தேன், வரமா வரம் இருந்து பிறந்தேன், தவமா தவம் இருந்து பிறந்தேன், குழந்தையே இல்லாம எனக்கு 10 வருஷம் கிடைச்சேன்னு சொல்றாங்க இல்லையா? இது எல்லாம் புண்ணிய குழந்தைகள்னு பொருள். இதுல 100க்கு 90% ராஜயோக குழந்தைகளாகத்தான் இருக்குது. அதெல்லாம் லேட்டா குழந்தை கிடைக்கிறதுலயே ஒரு யோகம் இருக்குது. அது இறைவன் ஒன்று வச்சிருக்கான். அது ரொம்ப விந்தையான விஷயம். நான் ரொம்ப ரசிச்சு பார்க்குற விஷயம் அது. ஆனால் குழந்தை இல்லாதவங்க எங்கிட்ட கண்ணீர் விட்டு உனக்கு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அது நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு ராஜயோக குழந்தை பிறக்க போகுதுங்கிற போது அது சிறப்பாக. அது நீங்கள் ஆறுதலாக சொல்லியிருக்கீங்களா? அதுக்கு பேர் பனிக்கொடை தோஷம்னு பேர். பனிக்கொடை உடஞ்சா தானே குழந்தை வருது. அதுக்கெல்லாம் தோஷம் இருக்கு. ஆமாம், பனிக்கூட உடஞ்சா தானே குழந்தை வருது. இவங்களுக்கு பனிக்கூட உருவாதலே பிரச்சனை இருந்தால் அப்போ ஒரு கும்பத்தை தர வேண்டும். ஒரு குடத்தை இறைவன் அந்த குழந்தைக்கு அந்த தாயினுடைய வயிற்றில் தரணும். அந்த குழந்தை தங்குவதற்கு ஒரு குடம் இறைவன் தரணும். அதுக்கு பேர் பனிக்கொடை. இதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம்? ஆமாம், இது ஒன்றும் இல்லைங்க. சிவபெருமான் இருக்கார். சிவபெருமான் தான் காலபுருஷனுக்கு 5வது வீட்டை குறிக்கக்கூடியவர். அந்த சிவபெருமான் 5ங்கிறது குழந்தை குறிக்கக்கூடியது. 5 சிவனுடைய ஆலயத்திற்கு ஒரே நாளில் 5 சிவன் கோயில் போகணும். எந்த கோயில? 1ங்கிறது ஜாதகர். அது எந்த கோயில இருந்தாலும், எந்த கோயில், எந்த சிவனா இருந்தாலும் சரி. ஓகே. கும்பகோணம் போகிறோம், அங்கே 5 சிவன் கோயில் இருக்குது. பிளான் பண்ணி தாராளமாக காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளார ஒரே நாளில் 5 சிவனுடைய ஆலயத்துக்கு போகணும். புரிஞ்சுதுங்களா? அதே வகையில் ஒரே நாளில் 4 அம்மனுடைய ஆலயத்துக்கு போகணும். இதுக்கு என்ன காரணம் சார்? இப்போ அது என்னன்னா, பகல் வேளையில் சிவபெருமானை கும்பிடணும். இந்த ஒரே நாளில் எப்படி கும்பிடணும்? காலையில் 6 to சாயந்தரம் 6 மணிக்குள்ளே கும்பிடணும். 12 மணி நேரத்தில் கும்பிடணும் சிவபெருமான். அது 6 மணிலிருந்து நைட்டு பூரா கோயில் திறந்துருக்க மாட்டாங்க. இப்போ 8, 9 மணி வரைக்கும் ஒரு 4 அம்மனை கும்பிடணும். அது முடியலனாலும் பரவாயில்ல, 2 அம்மனமாவது அந்த அன்னைக்கு தரிசனம் பண்ணிடணும்.
அப்போ இது என்னன்னா, சூரியன் என்பது சிவபெருமான், சந்திரன் என்பது அம்பாள். சூரியனும் சந்திரனும் சேருவதுதான் அமாவாசை யோகம். சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை வந்து விட்டால் அவர்களுக்கு வளர்பிறையாக குழந்தை வளர்ந்துவிடும். ஐயோ, எப்படிங்க? சூப்பர் சார், அருமையா இருக்கு. சூரியன் என்பது தந்தை, சந்திரன் என்பது தாய். இந்த 2 சக்தி ஒன்னா வாங்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து மறுநாள் இருந்தே குழந்தை வளர்பிறையாக மாறிவிடும். அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்ல ஆரம்பிச்சிடும். கட்டாயமா நல்லா இருக்கு. அப்போ மறுபடியும் தெரிஞ்சுக்கணும். 5 சிவபெருமான் ஆலயம், நைட்டு 4 அம்மனை கும்பிடணும். முடியல 2 அம்மனவாவது கும்பிட்டுட்டு அப்போ அம்மை அப்பனையுடைய சாஸ்திரத்தை வாங்கிக்கணும். இதுல குறைக்க கூடாது, சிவபெருமான்ல குறைக்க கூடாது. 5 தான் 5. இது ஒரு டைம். அடுத்தது பிரசித்தி பெற்ற அம்மனுடைய ஸ்தலங்கள்ல தான் பள்ளியறை பூஜை விசேஷம். இப்போ பள்ளியறை பூஜைங்கிறது எங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் விசேஷம், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், இப்படி பிரசித்தி பெற்ற அம்மனுக்கு மூலஸ்தானமாக விடக்கூடிய ஆலயங்கள். அதில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். இந்த பள்ளியறை பூஜையை கணவன் மனைவி 2 பேரும் போய் பால் வாங்கி கொடுத்து அந்த பள்ளியறை பூஜையை பார்க்கணும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த தாம்பத்தியத்தால் குழந்தை வருவது நிற்குது பார்த்தீங்களா, அந்த தடை சரியாயிரு. ரொம்ப இதுக்கெல்லாம் தான் இறைவன் அங்கே வச்சிருக்கான். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பரிகாரம் என்னன்னா, அந்த கோயிலில் வந்து இறைவனை கழுவுவாங்க. அதனுடைய தீர்த்த ஒரு பக்கம் வரும் இல்லையா? அபிஷேகம் பண்ண அந்த வாஷ் பண்ண அந்த வெளியே வரும் இல்லையா, தீர்த்த வெளியில் வரும் இல்லையா, அந்த இடத்த அந்த பெண் மட்டும் போய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கழுவி விடணும், சுத்தம் செய்யணும். சுத்தம் பண்ணி விட்டா இவங்களுக்கு கற்பப்பை வழியாக ஒரு தோஷம் இருந்தால் அது சரியாயிடும். இறைவனுடைய வாசப்படியிலிருந்து கோபுர கலசத்திலிருந்து எல்லாமே அங்கே ஒவ்வொரு பரிகாரத்துக்காகத்தான் அது வச்சுருக்காங்க. இறைவனுடைய ஆலயத்தில் 9 நவக்கிரகங்கள் இருந்தால் 9 நவக்கிரகம் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நாம் போய் சாமி கும்பிட்டா, 9 நவக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் இந்த உலகமே அந்த கோவிலில் இருப்பதாக பொருள். புரியுதுங்களா? அப்போ இறைவனுடைய ஆலயத்தை எப்படி வச்சாங்கன்னா, ஒரு கல் சும்மா இருக்கிற போது அது கல், அதை சிலையாக வடிச்ச என்ன, அதுக்கு பேர் விக்கிரகம். விக்கிரகம் ஒன்றும் செய்யாது. அந்த விக்கிரகத்தை கருவறைக்குள்ள கொண்டு வந்தால் அதுக்கு பேர் கற்ப கிரகம். அந்த கற்ப கிரகத்தை கும்பாபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு வெளியில் வந்தால் நவகிரகம். அந்த நவகிரகத்தை வணங்குகின்ற பொழுதுதான் அனுகிரகம். இந்த அனுகிரகம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில் இந்த மாதிரி பரிவர்த்தனைகளெல்லாம் ஒரு சிறப்பை கொடுக்கும். அதனால் கிரகங்கள் உள்ள ஆலயத்திற்கு போய் இவங்கள் வணங்கி நான் சொன்ன இந்த கழிவு, அந்த சாமியினுடைய கழிவுகள், அதாவது சாமி தீர்த்தங்கள் எல்லாம் பண்ணி வெளியேறக்கூடிய இடத்தை சுத்தம் செய்யணும். கர்ப்பப்பை தோஷம் விலகும். கர்ப்பப்பை தோஷம் அவங்களுக்கு விலகுது அப்படிங்கிறது மெய்ப்பொருள். கண்டிப்பாக நிறைய நடந்திருக்கு. கண்டிப்பாக சார். இந்த கருத்து நிறைய பேருக்கு இது வந்து கொண்டு போய் சேரும்ன்றது. சுத்தம் செய்கிறதா இருக்கட்டும், இந்த பால் வாங்கி பள்ளியறை பூஜையில் கொடுக்குறதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா நவகிரகங்கள் கிட்ட இருந்து அந்த அனுகிரகத்தை பெறதா இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு 3 விஷயங்கள் வந்துட்டு உடனே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுக்காக தனியாக நம்ம எந்த ஒரு பொருட்செலவும் ஒரு கூட இல்லை, ஒன்றும் செய்யவே வேண்டாம். கண்டிப்பாக மீறி இவங்க செய்யோன்னா, இறைவனை ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன், சிவன் கோயிலுக்கு போகிறேன், நான் என்ன வாங்கிட்டு போகணும், மாலை மரியாதை பண்ணணுமா, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் விரியம். ஆனால் கருங்கிறது ஒரு தாமரை மொட்டு மாதிரி இருக்கும். கருங்கிறது தாமரை மொட்டு மாதிரி இருக்கும். அது விரியணும், அந்த தாமரை மட்டும் விரியணும். அது விரிஞ்சாதான் கரு உற்பத்தி ஆகும். தாமரை மட்டும் வளரமாக இருக்கக்கூடிய கருமண்டலம் உயிரணு தாமரை மொட்டுக்குள்ளார போய் இருக்கிற போது தான் அது குழந்தை உற்பத்தி ஆகும். அப்போ அந்த தாமரையை வாங்கிட்டு போய் ஒரு 8 தாமரை வாங்கிட்டு போய் தாமரையை இவரே விரித்து இறைவனுக்கு கொடுத்து சாமி கும்பிட்டு வந்தாருன்னா அவங்களுக்கு இந்த கரு வந்து விரிவாகாமல் இருக்கு பார்த்தீங்களா, அது சரியாயிடும். அந்த விஷயம் நடக்கும். சூப்பர் சார், அருமையான பரிகாரங்க. ரொம்ப எளிமையாக
ரிஷிமார்கள் அகத்திய மகரிஷி ரொம்ப எளிமையாக சொல்கிறார். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே கேட்டு டவுட் இருந்தால் கால் பண்ணி தெளிவாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த கருத்தரிப்பு பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து செய்வினை அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் போட்டு மனசை குழப்பிக்காமல் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்க இந்த பதிவை வந்துட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.